ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பட்ஸோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூனா நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அன்பாக்சிங் வீடியோ போடல, ஏன்னா அன்பாக்சிங்கில் பெருசாக என்ன இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஸ் இருக்க போகுது, ஒரே இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர் கேபிள் இருக்க போகுது, யூசர் மேனுவல் இருக்க போகுது, புக்லெட்ஸாக இருக்கும், வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிவ்யூக்கு போய்டுவோம்னு சொல்லிட்டு ரிவ்யூக்கு வந்துட்டேன். ஸோ நான் வச்சிட்ருக்கிறது போட்டில் நிவாரணா அயன் ஏஎன்சி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிட்ருக்க மாடல். இதில் வந்து ஆல்ரெடி ஏஎன்சி இல்லாத ஒரு மாடல் இருக்குது, ஏஎன்சியோட ஒரு மாடல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் போட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோனை நான் எதிர்பார்க்கல. இருக்கிற ஃபேக்ட் அதுதான். ஏன்னா என்கிட்ட சாம்சங் பட்ஸ் ப்ரோ இருக்குது, அப்புறம் நத்திங்கோட இயர் 2 இருக்குது, OnePlusோட பட்ஸ் 2 ப்ரோ இருக்குது. ஸோ ரெண்டுமே, அதாவது சாம்சங்லேயும் பட்ஸ் 2 ப்ரோ தான். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் சொன்ன மாதிரி போட்லேருந்து இதை எதிர்பார்க்கலனால எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகலை. இது வந்து கிளாஸியாக இருக்க மாதிரியும் இருக்குது, லைட்டாக மேட் ஃபினிஷ் இருக்க மாதிரியும் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கேஸோட ஒத்து போகிற மாதிரி அந்த கலர்லேயும் லைட்டாக மேட் ஃபினிஷ் கொடுத்து அதை டிசைன் பண்ணி அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாரிக் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க்கல் அந்த மாதிரி டிசைன் இருக்குது. டிசைன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. வெயிட்லெஸ். அதே மாதிரி இயர்ஃபோன் வந்து வெயிட்லெஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேஸே வந்து ஒரு 600 mAh பேட்ரி இருக்க கேஸ் தான். ஸோ இவங்களுக்கு கிளைம் பண்ணுறது வந்து 123 மணி நேரம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. 120 மணி நேரம் வந்து ப்ளேபேக் டைம் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இண்டிவிஜுவலாகவே இந்த ஹெட்ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும்ன்றது தான் இவங்களோட கிளைமு. ஸோ டே டு டேயில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பில்டு குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க, ஹேண்டியாக இருந்தது கைக்கு. ஸோ கேஸும் கொஞ்சம் பெருசு, ஹெட்ஃபோனும் கொஞ்சம் பெருசு. இது வந்து இப்படி நகை டப்பா திறக்கிற மாதிரி இல்லை, இது வந்து இப்படி திறக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருந்தது. எனக்கு வந்து பில்டு குவாலிட்டிலாம் எதுவும் குறலாம் இல்லை. அதே மாதிரி இது இந்த மேக்னெட்டிக்கோட இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, கீழெலாம் விழலை, அது வரைக்கும் நல்லா இருந்தது. கேஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோனை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்க ஒரு சில விஷயத்தை வந்து இவங்க இந்த 2,000 ரூபா செக்மெண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் 2,000 ரூபா, அதுதான் முக்கியம். ப்ரைஸ் வந்து 2,000 ரூபா தான். ஆனால் அந்த 2,000 ரூபாய்க்கு இவங்க ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பில் வந்து நம்மளோட ஓன், அதாவது நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி போட் சிக்னேச்சர் சவுண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஈக்குவலைசர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏஐ மூலிமா வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரிங். இப்போது நான் வந்து சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன், லேப்டாப் இருக்குது, ஏதோ ஒரு லேப்டாப் இருக்குது, இல்லை எங்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, சாம்சங் ஒன்று இருக்குது, OnePlus ஒன்று இருக்குது, ஐஃபோன் ஒன்று இருக்குது, சாம்சங் ஒன்று இருக்குன்னா 2 ஃபோன்லேயுமே அட் அ டைமில் கனெக்ட் ஆகும். 2 ஃபோன்லேருந்து எந்த ஃபோனில் கால் வந்தாலும் இதில் அட்டன் பண்ணி பேசலாம். 2 ஃபோன்லேயுமே தனித்தனியாக நீங்கள் பாட்டு கேட்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் வந்து நான் பார்த்த பெரிய விஷயமாக பார்த்தேன் 2,000 ரூபாய்க்கு. ஏன்னா இது வந்து என்னோடய OnePlus பட்ஸ் 2ல் இருக்குது, பட்ஸ் 2 ப்ரோவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம நத்திங்லேயும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் டிவைஸ் மட்டும் இருந்தால் ஒர்க் ஆகும் அந்த டியூவல் பேரிங்கு. ஆனால் வந்து போட் வந்து 2,000 ரூபாய்க்கு கொடுத்தது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விஷயம் நான் வந்து பெருசாக பார்த்தது என்னென்னா, இவங்களோட அந்த சவுண்டு தான். ஸோ போட்டில் வந்து இப்போ நம்ம எதிர்பார்த்தது வந்து பேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து இது நத்திங். இப்போ நம்ம கம்பேர் வித் நத்திங்கே வச்சுப்போம். நத்திங் வந்து நான் சொல்லியிருப்பேன், சவுண்ட் குவாலிட்டியில் வந்து மற்ற 2 டிவைஸை கம்பேர் பண்ணும்போது நத்திங்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி சொல்லியிருப்பேன். நத்திங்கோட ரிவ்யூ தனியாக வரும், அது லாங் டேர்ம் ரிவ்யூ போட்டலான்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ நத்திங்கோட கம்பேர் பண்ணும்பொழுது 80% நத்திங்கில் எப்படி நத்திங்கோட குவாலிட்டியில் 80% வந்து இவங்க அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. நத்திங்கோட ப்ரைஸ் வந்து 8,000 ரூபா, இதோட ப்ரைஸ் 2,000 ரூபா. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 25% வச்சுருக்காங்க. பட் அதோட குவாலிட்டி மீட்டப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சவுண்டோட அந்த பேஸாக இருக்கட்டும், ட்ரபுளாக இருக்கட்டும், இல்லை வந்து வோக்கல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நத்திங்கில் கேட்கறதோட ஒரு 80%, 75 to 80% வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து திருப்தி அடைய வைக்குது. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போட்டே நீயாடா இப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழித்து போட்லேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படி தான். இன்னொன்று இது ஏஎன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல,
ஸோ இதோட ஏஎன்சி வந்து அப் டு 30 dB 30 dB வரைக்கும் ஒர்க் ஆகும். 30 32 32. ஸோ 32 dB வரைக்கும் ஒர்க் ஆகும். ஏஎன்சி வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது 2000 ரூபா. ஸோ 32 dB வரைக்குமாலாம் இது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகலை. ஏன்னா இது நார்மலாகவே வந்து இன்-இயர் பட்ஸ். இது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆல்ரெடி காது அடைச்சிக்குது. இதில் ஏஎன்சி ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச். இப்போ ஏஎன்சி ஆன் பண்ணிட்டா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படி இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நான் ப்ரீமியம் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் பார்த்துருக்கேன். இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2000 ரூபாய்க்கு வந்து ஏஎன்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர் ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. பட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். அது வந்து பெருசாக நான் பேசுகிற அளவுக்கு ஒர்க் ஆகலை. அதே மாதிரி போட் வந்து ஐஃபை சவுண்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. அது எல்லோரும் வாங்குறது தான். அது வேணால் இது பண்ணிக்கலாம். இன்னொரு டாப் அண்ட் சீரியஸில் இருக்க ஒரு ஃபியூச்சர் நான் இதில் என்ன பார்த்தேன்னா இன்-இயர் டிடெக்ஷன். 2000 ரூபாய்க்கு அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இன்-இயர் டிடெக்ஷன்னா என்னென்னா, காதில் இருக்கும்போது பாட்டு கேட்கும். காதுலேருந்து நம்ம ஹெட்ஃபோன் எடுத்துட்டோன்னா பாட்டு கேட்குறது நின்றுடும், அவ்வளோதான். போட்டோட ஹியரபிள் ஒரு ஆப் இருக்குது. வியரபிள் இல்லை, ஹியரபிள். ஸோ அந்த ஆப்பில் இந்த டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது டச் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வியரபிள் வேணுமா, அதாவது உங்களுக்கு ஏஎன்சி வேணுமா வேணாவா, இல்லை பேலன்ஸ் மோடில் வைக்கலாமா, உங்களுக்கு ஈக்குவலைசர் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், ஈக்குவலைசரும் கொடுத்துருக்காங்க. இந்த 2000 ரூபா செக்மெண்ட்டில் ஈக்குவலைசரும் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். இந்த ஈக்குவலைசரு, அதுக்கப்புறம் இன்-இயர் டிடெக்ஷன், சிக்னேச்சர் சவுண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து இந்த ஏஎன்சி கொடுக்கறது, அதே மாதிரி வேறு என்ன விட்டுட்டேன், இந்த ஆப் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த டியூவல் பேரிங் சப்போர்ட் கொடுக்கறது. இது எல்லாமே வந்து நான் பார்த்த வரைக்குமே சரி, ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வாங்கினா, ஒரு ஆஃபர் டைம்ஸில் வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 ஹெட்ஃபோன் 6000 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒழுங்காக ஒர்க் ஆகும். 2000 ரூபா ஹெட்ஃபோன் இதுலேயும் ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வெயிட்ஸ் பார்க்கும்போது 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தாக தோணுச்சு. இதில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னால் பிரச்சனையும் சொல்ல முடியும். நீங்கள் டபுள், அதாவது 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபோன் பேச முடியும். திடீர்னு பார்த்தா ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளூடூத் கனெக்டில் இருக்கும். பட் ஆனால் நம்ம கால் பேசும்போது ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருப்போம். ப்ளூடூத் சிம்பிள் இருக்கும். அதில் வந்து எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த டிவைஸ்லேருந்து தான் நம்ம கால் பேசுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம், அதை நம்ம டேப் பண்ணிங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா பேசுறது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஃபோனில் வந்து இயர்ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு அவங்க பேச நமக்கு கேட்காது. என்னடான்னு பார்த்தா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை பக்கு தான் நினைக்கிறேன். இதை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். போட் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த ஒரு வாரத்தில் வந்து இது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. சிங்கிள் டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனை வரல. இப்போ நான் ஒரே ஒரு டிவைஸில் மட்டும் கனெக்ட் பண்ணி நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா அதில் எனக்கு அந்த பிரச்சனை வரல. பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை வரல. இதே 2 டிவைஸில் யூஸ் பண்ணும்போது பாட்டு கேட்டாலும் எனக்கு அந்த பிரச்சனை வருது, ஃபோன் பேசினாலும் எனக்கு அந்த பிரச்சனை வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் பார்க்குறேன் பெரிய பிரச்சனை. ஏன்னா வாங்குறதே பாட்டு கேட்குறதுக்கும் ஃபோன் பேசுறதுக்கும் தான். அந்த டியூவல் பேரிங் டிவைஸ் கொடுத்துட்டு மல்டி பாயிண்ட் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துட்டு அதை வந்து இவங்க சரியாக பண்ணலை, இல்லை அப்டேட் பக் இருக்குது அப்படின்னா அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். வேறு என்ன விஷயத்தை விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரியும் நான் சொன்ன மாதிரி 600 mAh இதோட கேசிங்கு. ஸோ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றுத்தில் 2 இன்னொன்றுத்தில் 2ன்ட்டு. ஸோ இதோட கால் குவாலிட்டி வந்து இவங்க சொல்கிறது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வீட்டில் பேசும்போதும் சரி, இல்லை நீங்கள் ஒரு காரில் பேசுகிறீங்க, இல்லை நான் ரோட்டில் போய் பேசுகிறேன், நாய்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் கேட்குது. ஆனால் ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுதோ உங்களுக்கு அந்த கால் குவாலிட்டியோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. நான் இதை குறைலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நத்திங்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது, சாம்சங்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. OnePlusல மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிற ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கிறது நான் OnePlusல மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும் OnePlus அந்த விஷயத்தில் சூப்பராக பண்ணுறாங்க. நத்திங் ஒன் சூப்பராக பண்ணாங்க. நத்திங் Air 2 தான் வந்து ரொம்ப கொடுமையாக பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அது ஒன்று நீங்கள் குறையாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று குறை. ட்ரைவ் பண்ணும்போதோ வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்போதும் உங்களுக்கு வாய்ஸ் வந்து கரகரன்னு தான் கேட்கும்.
இதே வீட்டிலேருந்து பேசுகிறீங்க வெளியேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதோட வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து நான் பார்த்தது. கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதனா கவர் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஐபி ரேட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐபி ரேட்டிங் IPX4 இருக்குது. அது கேஸுக்கு மட்டும்தான் இருக்குது, உள்ள பட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, கேஸுக்கு இல்லை. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்ஸு தான் நம்ம மலையில் போகும்போது பார்த்துக்கணும். கேஸுக்கு கொடுக்கல அவங்க, அது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 2000 ப்ரைஸ் டேக்கு எல்லாத்தையும் கேட்டால் அப்புறம் 10,000 விற்கிறவங்களாம் எங்கே போவாங்கன்னு தெரியாதுன்றதுனால அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். இதே நீங்கள் வந்து போட்டோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் போட்டு தருவாங்க, என்கிரேவ் பண்ணி உங்கள் நேமோடு தருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து நான் ஆஃபரில் 2000 வாங்கினேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2500 விற்கிறாங்க. இங்கே என்கிரேவ் பண்ணுறதுக்கு ஒரு 150 ரூபா சேர்த்து வாங்குறாங்க, அவ்வளோதான். 2700 வச்சுக்கோங்களேன். 2700 கொடுத்தது நீங்கள் வாங்கணுமா பேர் போட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் 2000 இது நான் ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும், அந்த ஒரு பக்கு மட்டும் அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 2000 நான் தாராளமாக இதை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலமையில் இது இருக்கும். இல்லைனா தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியது தான். இதுக்குமே சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். அதனால் இனிமேல் வாங்குறவங்க கொஞ்சம் கிளியராக, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்தாங்க, அதனால் எனக்கு ஓகே. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுக்கல அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா 2000 ஹெட்ஃபோன் தெரிவித்து இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்கள் கீழே எதனா இருந்தால் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.